ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி போனேங்க. போகும்போது சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அவசரப்படுறத பார்த்துட்டு அங்கே பெட்ரோல் போடுறவங்க வந்து சொன்னார், நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க மேடம் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். என்னவா இருக்கீங்க அப்படின்னும்போது, நான் தமிழ் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் மற்ற மாணவர்களுக்கும் சொல்கிறீங்களான்னு கேட்டார். சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்து சிறந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தமிழில் வரக்கூடிய ழான்ற எழுத்து தான் சிறந்தது. ஏன்னா அந்த ழான்னு சொல்லும்போது நம்மளுடைய நாக்கை நம்ம மடித்து சொல்லும்போது எச்சில் சுரக்கும். அப்படி சுரக்கும் போது தான் அந்த உடம்புக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப சிறப்பான எழுத்து அப்படின்னு சொன்னார். அது கேட்டோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ நல்லா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் நிறைய படிக்கல மேடம், அதனால் என்னால் நிறைய தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு பகிரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மேலே எனக்கு அதிகமான பற்று இருக்குது. இது மாதிரி மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களுடைய பள்ளிகளில் கொண்டு போய் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒருத்தவங்கள பார்த்த உடனே இவங்க இப்படி தான், அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடை போட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம அவங்கள எடை போட முடியாது, எடை போடக்கூடாது. ஏன்னா அவங்களோட திறமைகளும் அவங்களுடைய அறிவும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஒரு சிலர்கிட்ட பார்க்கும்போது தோன்ற உணர்வுகளை விட நம்ம பேசும்போது தான் அவங்கக்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுன்றது நமக்கும் தெரிய வரும். அதனால் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்களும் கேளுங்க.